விஜய் தான் அதில் தப்பு பண்ணிட்டாரு. ஹீ மேட் அ பிளண்டர். எப்படின்னா ஏதோ கட்டோ வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு நினைச்சிருந்தாருன்னா பிசினஸ் அடிபட்டிருக்காது. விஜய் ரசிகர்களுக்கும் அவர் படம் வந்த திருப்தி இருந்திருக்கும். அந்த படத்தில் ஓரளவு அரசியல் பேசியிருந்தாருன்னா அந்த அரசியலும் என்ன ரியாக்ஷன் பார்த்துருக்கலாம். ஆகவே ஒன்று ரெண்டு விஷயங்களில் விஜயையும் பிஜேபியும் அப்படி முடிச்சு போட்டு பிஜேபி மேலே நெருக்கடி தர்றாங்கன்ற அந்த பழியை நான் ஏற்கவில்லை. விஜய் என்ன செய்கிறார் என்பதை பொறுத்திருந்தது பார்க்கும். யார் தருகிற, எந்த கட்சி தருகிற, திமுகவோ அதிமுகவோ விஜயோ யார் தருகிற ஏமாற்றுகிற வாக்குறுதிகள் இவையெல்லாம் சாத்தியமே இல்லாதவை. வந்த உடனே வந்த புதுசுல 2 மாசம் 3 மாசம் செய்யலாம், தொடர்ந்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. நான் பொருளாதார படித்தவர்களிடம் பேசியிருக்கிறேன், ஓய்வு பெற்ற 1-2 IAS அதிகாரிகளிடம் உரையாடி இருக்கிறேன். அவர்கள் சொல்லுகிற தகவல் திமுக அதிமுக விஜய் 3 பேர் சொல்லுவதும் 3 மாசத்துக்கு மேல செய்யவே முடியாது, கவர்மெண்ட் திவால் ஆயிடும்ன்றாங்க. ஆகவே மக்களை ஏமாற்றுகிற வாக்குறுதி அளித்திருக்கிற இவர்களிடம் யார் மக்கள் ஏமாறப் போகிறார்கள் என்றுதான் உங்கள் கேள்வியை திருத்தி வைக்க வேண்டும். யாரிடம் மக்கள் ஏமாறுவார்கள் தெரியவில்லை. இந்த தேர்தலில் இந்த ஏமாறுகிற கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை, ஏமாற்றுகிற வாக்குறுதிகளை நம்பி வாக்களிக்க போகிறார்களா, பணத்துக்கு வாக்களிக்க போகிறார்களா, அல்லது நாட்டு நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து எது வந்தால் சரியாக இருக்கும், என்ன மாற்றம் வந்தால் சரியாக இருக்கும் என்று யோசித்து வாக்களிக்க போகிறார்களா என்பது எனக்கு தெரியல. ஒரு குழப்பமான தேர்தல் முடிவு வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அப்படி வருமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கலன்னு வச்சுங்க, தமிழ்நாடு உருப்படுவதற்கு ஓரளவு வழி ஏற்படும். நீங்க சொல்றது பார்த்தா தொங்கு சட்டமன்றம் வந்துடக்கூட வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி. இல்ல நான் சொல்லல, அந்த வாய்ப்பு வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்றேன். எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கூடாது. ஒருத்தர் காலில் ஒருத்தர் உழுந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவானால் ஓரளவு அடுத்த கட்ட தெளிவு அல்லது அரசியல் கட்சிகளுக்கு பயம் வருவதற்கு வழி பிறக்கும் என்று நான் நம்புகிறேன். தாவேக்காவோட அதிமுக கண்டிப்பா கூட்டணி போகாதுன்ற விஷயத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க. ஆனால் கடந்த 2 நாட்களா வச்சு பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு வரைக்கும் போனதா தகவல் வந்துட்டு இருக்கு. இது உண்மை தகவல்? இது எந்த அளவு நம்பக்கூடிய தகவல் என்று எனக்கு புரியவில்லை. தாவேக்காவினுடைய மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவரோடு நான் தொடர்பு கொள்ள முயற்சித்து வருகிறேன். ஆனால் 2ஆம் மட்டத்தில் இருக்கக்கூடிய 1-2 பேரிடம் பேசியிருக்கிறேன். அவர்கள் சொல்லுவது திமுகவும் அதிமுகவும் ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கொண்டு இங்கே அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கடைசியாக விஜய் பேசிவிட்டு, தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிறார்கள் மாறி மாறி என்று பேசிவிட்டு, அப்படி கொள்ளையடிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கட்சியோடு எப்படி உறவு வைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொன்று, விஜய் முதலமைச்சராக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கம். விஜய் நம்பர் 2வது இடத்தை ஒற்றுக்கொண்டு போனார்னா எப்படி அது சரியாக வரும் என்றும் யோசிப்பதாக, அதாவது அந்த கட்சியினர் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, இப்படி நடப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்று தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள்.